கேம் ஆடி இன்டர்வியூ வந்து நீங்கள் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். அதுவும் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸில் இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுல எடுத்த உடனே உங்களுக்கு இந்த கேமை நீங்கள் ஆடுங்க, இந்த கேமை ஆடிட்டு எனக்கு இதோடைய ஆன்சர் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கேப்சர் த ஃபிளாக். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது என்ன கேப்சர் த ஃபிளாக்? ஸோ கேப்சர் த ஃபிளாக் அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும். சிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படின்னா கேப்சர் த ஃபிளாக். அதாவது சிம்பிளாக நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட மை கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணும்பொழுது எங்கே இருக்கும்? கண்டிப்பாக இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது மை கம்ப்யூட்டருக்குள்ளே உள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 இருக்கும், இல்லை ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ஸ்டோராக இருக்கும். இது தானே நார்மலாக ஈவன் நான் 10-15 வருஷமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணால் இங்கே தானே போய் சேவ் ஆகும். எக்ஸாக்ட்லி இதுதான் ஒரு கொஸ்டின். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் சிம்பிளாக நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவை எப்படி டர்ன் ஆன் பண்ணுவீங்க? விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணுவேன், CAMன்னு டைப் பண்ணுவேன், கேமரா வரும், கிளிக் பண்ணுவேன், கேமரா டர்ன் ஆன் ஆகும். எக்ஸாக்ட்லி சேம் மெத்தட் வந்து இப்போ நான் ரியல் டைமில் வேறு மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூவில் போகும்போது இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியும் சரி, எத்திக்கல் ஹேக்கிங்கும் சரி, இந்த சிடிஎஃப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம். ஸோ எங்கே பார்த்தாலும் சிடிஎஃப் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன அந்த சிடிஎஃப்? என்னங்க அடிக்கடி சிடிஎஃப்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க. கம்பெனி என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து அவங்க பார்க்கணும். ஸோ நீங்கள் முன்னாடி காலத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நீ என்ன பண்ணிட்டு, என்ன படித்த, இந்த சர்டிஃபிகேட் இதை பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. பட் இன்னைக்கு இப்படிலாம் கேட்குறத விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை அவங்களே டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. யாருன்னா கம்பெனி சைட்லேயே டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் இந்த சிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கேம் தான். கேம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஜாய்ஸ்டிக் வச்சுட்டு ஒருத்தர் காரில் போகிறதோ இல்லை வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணுறதோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இங்கே எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் அது ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு வெப்சைட் லாகின் பண்ணியிருப்பீங்க, ஒரு வெப்சைட் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் ப்ரௌசரில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அழகான ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இப்போ லாகின் ஸ்க்ரீன் இருக்கும், யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், சைன் அப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்கிறாங்க தெரியுங்களா, அங்கே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்னங்க நீங்கள் வெப்சைட் கொடுக்குறாங்க, ஏன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டீங்கன்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய டாஸ்க். இப்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது கரெக்டாக. இப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு டைமிங்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க கொடுக்காத யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ப்ரௌசர் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ப்ரௌசரில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க. லாகின் ஸ்க்ரீனில் லாகின் என்டர் பண்ணுறீங்க கரெக்டாக. இப்போ அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஹிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரௌசர் பேஜ்லேயாவும் இருக்கலாம், இல்லைனா ப்ரௌசர் ஆட் ஆன்ஸ்லையும் இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டருக்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளாரும் இருக்கலாம், டவுன்லோட்ஸ்குள்ளாரும் இருக்கலாம், பிக்சர்ஸ்குள்ளாரையும் இருக்கலாம், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளாரையும் இருக்கலாம், விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளேயும் இருக்கலாம், சிஸ்டம் 32 ஃபோல்டருக்குள்ளேயும் இருக்கலாம். பட் என்னென்னா அவங்க ஒரு ஹிண்ட்டு இந்த கம்ப்யூட்டரில் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ நான் கிளியராக உங்களுக்கு புரியுதா? அந்த ஹிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஹிண்ட்டை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹிண்ட் நான் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல் உங்கள் சிஸ்டமில் எங்கேயோ இருக்குது, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிங்கன்னா ரொம்ப கஷ்டமான இடத்துலலாம் வச்சுருக்க மாட்டாங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே எங்கேயோ இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை கரெக்டாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட் போய் லாகின் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அங்கேயும் என்னென்னா ஒரு சில யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஒரு சில வெப்சைட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்னு நீங்களே என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஓப்பன் புக்கு தான் இது. இது வந்து பியூராக ஓப்பன் புக் தான். உங்ககிட்ட கூகுள் இருக்கும், இன்டர்நெட் இருக்கும், அவங்க கொடுத்த ஐபி அட்ரஸ் இருக்கும், அவங்க கொடுத்த வெப்சைட் இருக்கும். ஸோ நீங்களே என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆன்லைனில் சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓஎஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே சர்ச் பண்ணணும். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸுமே ஓப்பன் புக்கு தான். இங்கே என்ன நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு கேட்டால், எல்லாமே ஓப்பன் புக் அப்படிங்கிறதுனால கம்பெனியில் கொடுக்குற டாஸ்க்கை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாராலையுமே இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது கரெக்டாக. இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறதும் ரிசர்ச் பண்ணுறதும் அந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து கிளியராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், கிளியராக நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரட்டி ஷுர் உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே உங்கள் கொஸ்டின் கேட்குறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிடிஎஃப் கொடுத்து அதை நீங்கள் கிராக் பண்ணாவே போதும். ஈவன் நான் என்னுடைய ரியல் டைம் சினாரியோவில் சொல்கிறேன். 2016 எனக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது.
அந்த இன்டர்வியூவில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட்டை கொடுத்து 15 இதை கிராக் பண்ண சொன்னாங்க. அதுதான் என்னுடைய இன்டர்வியூ. அதை நான் என்ன பண்ணேன், 12 கிராக் பண்ணதுனால எனக்கு இன்டர்வியூவில் நான் என்ன பண்ணேன், ஜாபும் கிடைச்சிருச்சு. ஜாப் கிடைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஜாபில் போயிட்டோம், சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங்குள்ள போயிட்டோம். இதே தான் இப்போ எல்லா கம்பெனிஸுமே, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்னைக்கு இதை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் படிக்கணும், இல்லை வந்து நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள உங்களுக்கு எப்படிலாம் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நெட்வொர்க்கிங்கை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த நாலேஜையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெட்வொர்க்கிங் அப்படின்னா எப்படி ஒரு சிஸ்டம் கனெக்ட் ஆகுது, எப்படி வந்து இதில் ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொரு கம்ப்யூட்டருக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் விண்டோஸ் யூஸ் பண்ணுவீங்க. பட் இதுவே லினக்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு காப்பி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கமெண்டு, அதே மாதிரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கமெண்டு, அந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் கமெண்ட்ஸையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. தென் இது எப்படி படிக்கலாம், இது எங்கேருந்து நான் கற்றுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சிமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது ஒரு சீரியஸ் மாதிரி நம்ம போட்டிருந்திருப்போம். அதில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே சிடிஎஃப் மாதிரி அங்கே நம்ம ஒரு கேமில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியராக உங்களுக்கு புரியும், இப்படி தான் சிடிஎஃப் இருக்குமா அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறத வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ லைக் யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் ரெகுலராக என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ, இன்றைக்கி நான் படிக்கிறேன், சும்மா கூகுளில் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கூகுளில் நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறதுக்கு எப்படி சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கே ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. கூகுள் டாட் சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது உங்களுக்கு லேர்னிங் மட்டும்தான். ஸோ எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். இந்த கேப்சர் த ஃப்ளாக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போக போக எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.